فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم حق المسلم على المسلم ست قيل ما هن يا رسول الله قال إذا لقيته فسلم عليه وإذا دعاك فأجبه وإذا استنصحك فانصح له وإذا عطش فحمد الله فشمته وإذا مرض فعده وإذا مات فاتبعه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிப்பிரலாமல் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நின்றுமா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு அற்புதமான மார்க்கத்தில் ஆக்கியிருக்கின்றான். இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கமாக இருக்கின்றது. உலகத்தில் நாம் பார்ப்போமேயானால் பலவிதமான பிரிவுகள், ஜாதி ரீதியான பிரிவு, நிறம் ரீதியான பிரிவு, குலம் கோத்திரம் ரீதியான பிரிவு. இந்த பிரிவு இருக்கிறது மட்டுமல்லாமல் அதில் ஏற்றத்தாழ்வு கூட. யார் உயர்ந்த ஜாதியாக இருந்தால் அவர் சிறந்த கண்ணியமானவராகும், யார் தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் தாழ்த்தப்படுபவராகும், யார் வெள்ளை நிறமாக இருந்தால் அவர் கண்ணியமானவரும், யார் கருப்பு நிறமாக இருந்தால் அவர் தாழ்ந்தவராகும். இப்படி ஏற்றத்தாழ்வுகளுடன் இந்த உலகத்தில் பார்க்கப்படுகின்றது. அதுவும் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு அந்த மனிதனால் வாழும் காலத்தில் அதை சரி செய்யவே முடியாது. ஒரு மனிதர் தாழ்ந்த ஜாதியில் பிறந்து விட்டால் அவர் மௌத் வரைக்கும் உயர்ந்த ஜாதியாக ஆக முடியாது. ஒரு மனிதர் கருப்பினராக பிறந்து விட்டால் அவர் ஒரு பொழுதும் வெள்ளை இனத்தோடு சேர முடியாது, அந்த கண்ணியத்தை பெறவே முடியாது. இப்படிப்பட்ட பிரிவு இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கிறது. எந்த ஜாதிக்கும் இடம் தராமல், எந்த நிறத்திற்கும் இடம் தராமல், ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதரும் சமமானவர்கள் என்று 1400 வருடங்களிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எந்த காலத்தில் அறியாமை என்று சொல்லப்பட்டதோ, அறியாமை பரவி கொண்டிருந்ததோ, அந்த காலத்திலிருந்து இதுவரை, இந்த லேட்டஸ்ட் காலம் என்று சொல்லப்படுகிறதோ இதுவரை, இன்னும் கியாமத் நாள் வரை எல்லா முஃமின்களையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதர் கருப்பாக இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இஸ்லாத்தை அல்லாத மற்ற மதத்தில் இருக்கிறார். எப்பொழுது இஸ்லாமியராக மாறுகிறாரோ அவர் பரிபூர்ணமான முறையிலே எந்த முஃமினுக்கு கண்ணியம் கொடுக்க, பழைய காலங்காலமா முஸ்லிமாக இருந்தால் என்ன கண்ணியம் கொடுக்கப்படுமோ அதே கண்ணியம் தான் புதிதாக இந்த இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. சமத்துவத்தை போதிக்கின்ற இஸ்லாம் ஒரு சில அளவுகோலை வைக்கின்றது. சமத்துவம் என்ற பேரில சில மக்கள் ஆண் பெண் சமம் தானே என்பதாக சொல்லி ஆண்கள் எந்தெந்த விஷயங்களை செய்கிறார்களோ அது அத்தனை விஷயங்களும் நாங்களும் செய்வோம் என்பதாக விதண்டவாதம் பிடித்து சில மக்கள் இருக்கிறாங்க. பெண்கள்ல சில பெண்கள் விதண்டாவாதம் பிடிக்கிறார். அதன் காரணமா உலகில் நிறைய அதிகமான குழப்பங்கள் பரவிவிட்டது. எப்போது ஆண்கள் அவர்கள் தனி பெண்கள் தனி என்று மக்களுடைய மனதில் இருந்ததோ அந்த காலத்தில் வரை ஆண்கள் பெண்களிடத்தில் குழப்பம் என்பது ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்போது ஆண்களும் பெண்களும் சரிசமம் என்று உள்ளத்தில் வந்து விட்டதோ, உலகத்தில் நாம் பார்க்கிறோம்
எந்த அளவுக்கு வெட்கமில்லாத தன்மைகள் பரவிவிட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் இஸ்லாம் இதற்கு மட்டுமே அளவுகோலை விடுகிறது. ஆண்களில் சிறந்த ஆண்களும் சிறந்தவர்கள், பெண்களும் சிறந்தவர்கள் ஆயினும் இருவரும் ஒரே விஷயங்களை செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போன்று மதங்கள் ரீதியாக பார்ப்போமேயானால் இஸ்லாம் மற்ற மதத்தினர்களை, மற்ற இஸ்லாம் அல்லாதவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்கின்றது. எந்த மக்கள் இஸ்லாமியருக்கு தொல்லை தரவில்லையோ, அவர்களை வீடுகளிலிருந்து வெளியாக்கவில்லை, துரத்தி விடவில்லையோ, இப்படி தொல்லை தராத மாற்றாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொல்ல போனால் மற்ற மதத்தினத்துடைய கடவுள்களை நாம் திட்டக்கூடாது என்பதாகவும் தெளிவாக அனைத்தையும் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. எனவே சமத்துவத்தை போதிக்கின்ற இஸ்லாம் எம்மதமும் சம்மதம் என்பதை நாம் இஸ்லாம் எப்பொழுதும் சொல்வது கிடையாது. மாறாக இஸ்லாம் என்ற மதம் தான் உண்மையான மார்க்கம். மற்ற மதங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், யாரையும் இழிவாக கருதக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போன்று கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு முஃமின், இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடிய ஒவ்வொரு முஃமின் யார் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்களோ அனைவரும் சகோதரர்கள் என்பதாக நம் குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஸவைக்கும். ஒவ்வொரு முஃமின்களும் மற்றொரு முஃமினுக்கு சகோதரராக இருக்கிறார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிமி லா யظلمஹு வலா யக்திருஹு வலா யஹ்கிருஹு. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கிறார். எனவே ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு ஒருபோதும் எப்பொழுதும் அநியாயம் செய்யக்கூடாது. அதே போன்று ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை ஒதுக்கிவிடக்கூடாது. அதே போன்று எப்பொழுதும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை இழிவாக கருதக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். இஸ்லாம் என்றால் முக்கியமான ஒரு ஹதீஸ், புன்யல் இஸ்லாம் அலா ஹம்சின். இஸ்லாம் என்ற கட்டிடமே 5 தூண்களின் மீதுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது கலிமா. இந்த கலிமா இருக்கிறது முழு மனித சமுதாய மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. எந்த மக்கள் எல்லாம் கலிமா சொல்கிறார்களோ அவர்கள் அத்துணை நபர்களும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் என கருதப்படுவார். அதே போன்று பல தொழுகை எப்படிப்பட்ட ஒரு அமலா இருக்கிறது, அல்லாஹ்க்கு மிக விருப்பமான அமலாக இருக்கு. இது அல்லாஹ் செய்யக்கூடிய முதல் தரமான அமலாக இருக்கு. அதே போன்று மனிதர்களிடத்தில் சமத்துவத்தை அது போதிக்கின்றது. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, யார் வேணாம் என்னது முதல் சப்புன்னு தொழுகலாம். ஏழையா இருந்தால் பின்னாடி நிற்கணும், பணக்காரா இருந்தால் முன்னாடி நிற்கணும், நல்ல கோத்திரமே சார்ந்தவராக இருந்தால் முன்னாடி நிற்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. யார் முந்தி வர்றாங்களோ, யார் எந்த இடத்துல விரும்புறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம், நின்று தொழுகவும் செய்யலாம். அதே போல தொழுகக்கூடிய சமயத்தில் எல்லாமே என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு முடியுமோ அதை என்ன பண்ணுவோம், ஒட்டி நிற்கணும், கேப் இல்லாம நிற்கணும். எல்லாமே ஒரே சப்புல சரிசமமான முறையில உயர்ந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த கோத்திரமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, என்னதான் இருந்தாலும், நிறம் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது காசு பணங்கள்ல வித்தியாசப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா மக்களும் சமமாக நின்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை போதிக்க வேண்டும் என்பதை, நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. அதே போல நோன்பும் எல்லா மக்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் ஒரே காலம்தான் நோன்பு கடமையாகிறது. பணக்காராக இருந்தனால குளிர்காலத்தில் நோன்பு கடமையாகிரும், அதுல நேரம் கொஞ்சம் கம்மியாயிரும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லா மக்களுக்கும் ரமலானுடைய காலத்தில் கடமை, எல்லா மக்களுக்கும் அதே நேரம் தான் சஹருடைய நேரம், அதே நேரம் இஃப்தாருடைய நேரம், எதுவோ அதே நேரம் தான் அனைவருக்கும் இஃப்தாருடைய நேரம் என்று எல்லா மக்களும் சமமான முறையிலே இதை நிறைவேற்றுவதை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. அதே போல ஹஜ்ஜில
ஹஜ்ஜுடைய கடமையை பார்க்கிறோம். எல்லா உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து வராங்க. பல நிறமுடையவராக இருக்கிறாங்க, பல வசதிகள் ஏற்றத்தாழ்வு உள்ளவராக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறுபாடாக இருக்கு. ஆனாலும் தவாஃப் செய்யக்கூடிய சமயத்துல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த கூட்ட நெரிசல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹாஜிமார்களும் இன்னொரு ஹாஜிகளுக்கு என்ன பண்றாங்க, உதவி செஞ்சு தண்ணி தேவைப்பட்ட தண்ணீர் கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்த இடத்துல ஹஜ்ஜு பரிபூர்ணமான முறையில் செய்கிறார்கள். எனவே இஸ்லாம் மார்க்கம் முழுக்க முழுக்க நமக்கு சகோதரத்துவத்தை நமக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றது. அதை கடைபிடிப்பதை அவசியம் என்று கருதுகிறது. நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமியர்கள்ல எத்தனை நபர்கள் வெறும் முஸ்லிமின் அடிப்படையில் நம்முடைய சகோதரன் சொல்லி சிந்திக்கிறோம். அவரை பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஒரு வியாபாரிகளுக்குள்ள தங்களுக்கு மத்தியில நல்ல முறையில் வியாபாரங்கள் செய்யலாம். ஒரு முஸ்லீமான சகோதரர் இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் லாபத்தை கம்மி பண்ணியும் அல்லது நல்ல தரமான பொருளையும் பண்ண உதவி செஞ்சு நீங்க இந்த வியாபாரம் செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்பதாக வியாபாரிகள் முட்டு கொடுப்பது அப்படி உதவி செய்யறது கிடையாது. அதுல இஸ்லாமியர்கள் நம்ம மாற்றங்களுக்கு உதவி போய் வியாபாரத்தை கொடுப்பதை விட இஸ்லாமிய சகோதரர் நம்ம மக்களுக்கு நம்ம வியாபாரத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஸ்லீம்களை தேடுவதும் கிடையாது. காரணம், எங்க நம்ம லாபம் கிடைக்குமோ அங்கதான் மக்கள் போவாங்க. யாருக்கு ஒரு வியாபாரம் செஞ்சோம்னா அதில் நமக்கு ஒரு வியாபாரம் ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப நம்ம மக்கள் என்ன பண்றது கிடையாது. ஒரு முஸ்லீமாக நம்ம தோழர் வந்திருக்கிறாரு, அவருக்கா கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்து அவருக்கு அவங்க வியாபாரத்தை சந்தோஷமான முறையில் நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கூலி கிடைக்கும் என்பதாக நமக்குள்ள அந்த ஒற்றுமை தன்மையை வெளிப்படுவது கிடையாது. வியாபாரம் என்றால் எங்க நமக்கு லாபம் கிடைக்குமோ அந்த இடத்துல போய் நம்ம வியாபாரம் செய்யணும். இதனால நமக்கே எனது இஸ்லாமியருக்கே பல இடங்களை ஏமாற்றம் நடைபெறுகிறது. பல இடத்துல வியாபாரிகள் சரியான முறையில் வியாபாரம் நடக்கிறது இல்லை. இப்ப நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், வியாபாரம் விஷயங்கள்ல முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போனோம்னா பலவிதமான பிரோஜனம் கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். சில மக்கள் என்ன பண்றாங்க, முஸ்லீம் டாக்டரா அவர்கிட்ட போல என்பதாக சொல்லி இப்ப கூட பழக்கங்கள் இருக்கு. யாரோ முஸ்லீம் டாக்டர் முதல் போனாங்க அப்படின்னா அவர்கிட்ட கண்டினியூ பண்ணி விட்டுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்தாவுடைய பேணுதல் இருக்கலாம், முஸ்லீமுடைய சட்டங்கள் சிலது அவங்க தெரியும். அதே போன்ற இஸ்லாமியர்களால் அவர் சில உதவிகள் செய்யலாம் என்பதாக அந்த நம்பிக்கை இப்போ கூட இருக்கு. முஸ்லீம் டாக்டரா இருந்தா அவர் தொடர்ந்து போவாங்க. எங்க போறீங்க, இந்த இவர் முஸ்லீமா இருக்காருங்க அவருக்கு நம்ம போறாங்க என்பதா இப்போ சொல்லுவாங்க. அதே போன்று ஆட்டோக்காரர் நம்ம எங்க சஃபர் செய்யறோம் அப்படின்னா என்ன பண்றாங்க, ஆட்டோ பிடிக்கிறவங்க ஒரே முஸ்லீமுடைய நம்பரை வாங்கி பயன்படுத்துறாங்க. வெறுமனே இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும்தான் சமுதாய மக்களிடத்தை பார்க்க முடியுது இஸ்லாமியர்கள் ஆடுவதை. மற்ற எல்லா விஷயத்திலுமே எனக்கு இஸ்லாமியருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எல்லா விஷயத்திலயும் நம்ம இஸ்லாமியருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா இஸ்லாமியருக்கு முன்னேற்றம் அடைவது ஒரு காரணமாக இருக்கும். ஒருத்தர் டீச்சர் படிச்சிருக்கிறாரு, அவர் நினைச்சு என்ன பண்ணலாம், இஸ்லாமிய குழந்தைகளுக்கு ஒரு மணி நேரம் டியூஷன் மாதிரி கம்மி விலையில ஃபீஸ்ல எடுத்து அந்த குழந்தைகளை உருவாக்கலாம். ஒரு வக்கீலா இருக்கிறாரு, அவர் இஸ்லாமிய மக்களுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு, அவர் சார்ந்து குறைந்த ஃபீஸ்ல பண்ணலாம், சில ஆலோசனைகள் கொடுக்கலாம். இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் தன்னால் முடிந்த உதவிகளை இஸ்லாமியர்களுக்கு பொது சேவையாக செய்தால் இதன் காரணமாக சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இஸ்லாமியர்கள் மற்ற இடத்துல போய் ஏமாந்து அவஸ்தைப்படாமல் இஸ்லாமியத்துல சரியான முறையில நேரான வழியில சென்று இந்த உலகத்துடைய பயணம் அடைவார்கள். அதே போன்ற இந்த இரு விஷயத்தின் காரணமாக அல்லாஹ்வும் அவர்களுக்கு என்ன பண்றார், அவன் புறத்திலிருந்து பல விதமான கூலிகளை கொடுப்பார். கண்ணித்து நல்லடியார்கள், எப்படி இஸ்லாம் மதம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றதோ அதே போன்று ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதையும் கற்றுக் கொடுக்கிறது, அவசியம் என கருதுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்தூன். ஒரு முஸ்லீம் மற்ற ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 என்பதா சொன்னாங்க. இதா லகைதஹு ஃபஸல்லிம் அலைஹி. நீங்கள் இஸ்லாமிய சகோதரி சந்தித்தா நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்பதா. ஒரு முஸ்லிமை பார்த்தால் சலாம் சொல்வது நம்மீது கடமை. மற்றொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அறிவிப்பில் வந்திருக்கிறது, ஒரு முஸ்லிம் நமக்கு சலாம் சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் சொல்வது கடமை என்பதாக.
அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்ல வேண்டும். அதே இது ஒவ்வொன்றுக்கும் சிறப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே போல ஒரு முஸ்லிம் சகோதரர் விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான சகோதரர், எனக்கு சில விஷயங்கள் புரியல, எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க, அல்லது எனக்கு ஏதோ ஒன்று ஆலோசனை சொல்லுங்க என்பதா நம்ம இடத்துல கேட்டால் அவருக்கு ஆலோசனை சொல்லுவது, அவருக்கு உபதேசம் செய்வது ஒரு முஸ்லிம் மீது கடமை என்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு முஸ்லிமான சகோதரர் தும்புகிறார், பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்ட ஒரு முஸ்லீம் சொல்லணும் யர்ஹமுக்கல்லாஹ் என்பதா சொல்லணும். இது கடமை. பல நபருக்கு இந்த வார்த்தை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. யர்ஹமுக்கல்லாஹ்ங்கிறது நம்ம எத்தனை மக்கள் மனப்பாடம் பண்றது இல்லை. ஆனால் தும்பனக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்? யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இது நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முஸ்லிமான சகோதரர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால், நோயாளியானால் அவரை நலம் விசாரிப்பது இது முஸ்லிமான நபரின் மீது கடமையாக இருக்கு. பார்க்கிறோம், நம்ம ஏதோ சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய உறவா இருந்தா மட்டும் என்ன பண்றோம்? போய் பார்ப்போம். அது என்ன நினைப்போம்? நம்ம பார்க்காம போயிட்டோம்னா இங்க வரல, பார்க்க வரல அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து என்ன போய் என்ன பண்றோம்? பல நபர்கள் நம்ம எல்லாம் போய் நோய் விசாரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது சொல்லப்பட்டிருக்கு, ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதா சொல்லப்பட்டிருக்கு. அவர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ அது முக்கியம் கிடையாது. மாறாக நம்ம முஸ்லீமான ஒரு சகோதரா இருக்கிறார் அப்படின்னா, நோயாளிப்பட்டிருக்கிறார போய் நம்ம தாராளமா நம்ம சந்திக்கலாம். சந்திச்சு அவருக்கு ஏதோ பழங்களை வாங்கி கொடுத்து அல்ல சின்ன உதவி மாதிரி செஞ்சுட்டு நோய்க்கான உதவி செய்யலாம். அல்ல சும்மாவாவது போய் பார்த்து இப்ப எப்படி உடம்புல நல்லா இருக்குங்களா என்பதை கேட்பதற்கிறது நம் மீது கடமை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சமுதாயத்துக்கு இது ரொம்ப கம்மியாயிருச்சு. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லைன்னா கூட அதிகமான நபர்கள் அதை கண்டு கொள்வதில்லை. அதே போல ஒரு முஸ்லிமான சகோதரர் உடம்பு சரியில்லைன்னா அதை பத்தி நம்ம கேரி பண்ண மாட்டோம், நமக்கு தெரியாது, அவ்வளோக்கு பழக்கம் இல்லைன்னா அதை போய் நம்ம சிந்திச்சு மனசுல கூட அதை சிந்திக்கவே மாட்டோம். ஆக இதெல்லாம் நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமான முறையில நோயாளிகளை நலன் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்ம மீது கடமையான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல ஒரு மனிதர், முஸ்லிமான மனிதர் இறந்து விட்டால் அவர்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து தொடர்ந்து இதுவும் நம்ம சமுதாய மக்களிடத்து ரொம்ப கம்மியாயிருச்சு. நமக்கு நம்ம தெருவுல மூத்தா இருந்தா, நம்ம நெருங்கிய உறவினர் யார் மூத்தானா மட்டும்தான் அது நம்ம போய் சந்திக்கக்கூடிய பழக்கம். நம்ம மஹல்லால, நம்ம தெரு கிடையாது, நம்ம மஹல்லால ஒரு 10 தெரு இருக்கு, ஒரு 4-5 தெரு தள்ளி ஒருத்தர் மூத்தானா கூட நம்ம போய் என்ன பண்றது இல்லை, அந்த ஜனாசால கலந்து கொள்றது இல்லை. அது நம்ம ஊர்ல யாரும் மூத்தானா அதை பத்தி நம்ம கேரை பண்ணிக்கிறது கிடையாது. பக்கத்து பள்ளிவாசல் சேர்ந்தவர், பக்கத்து மொஹல்லாவை சேர்ந்தவர் அப்படின்னா அந்த மௌத்து அந்த ஊர் ஃபுல்லாமே அறிவு செய்யறாங்க. மொத்த உடுமலையிலையும் அறிவு செய்வாங்க. ஒரு மனிதர் இன்னார் வந்து மௌத்தாங்க, மௌத்துடைய வீடு இந்த வீடு என்பதாக அறிவு செய்யறாங்க. ஆனா நம்ம இல்ல பல நபர்கள் என்ன பண்றது இல்லை, அதை போய் மௌத்து ஜனாசால கலந்து கொள்றது கிடையாது. அந்த மௌத்தை அடக்கம் பண்ணுவது வரை நம்ம கூட செல்வது கிடையாது. ஆனால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நம்ம மீது கடமையாக இருக்கு என்பதா சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்கு நல்லடியார்களே, நாம் இந்த 6 விஷயங்களும் மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். 6 விஷயங்களும் செய்வதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான சுப செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. சலாம் பத்தி சொன்னாங்க, அஃஷு ஸலாம் தத்ஹுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். முதல் கடமையா சலாம் சொல்லுவது. சொன்னாங்க அஃஷு ஸலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள், தத்ஹுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் சுவனத்தில் சலாமத்தா நுழைவீர்கள் என்பதா சொன்னாங்க. இப்ப நம்ம சலாம் சொல்றது எதற்காக வேண்டி? நம்ம சொர்க்கத்தில் நுழைந்து விடும் அந்த வாக்குறுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, யாருடைய உள்ளத்தில் அணுவளவு கிபர் இருக்குமோ, அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார் என்ற ஹதீஸ் இருக்கின்றது. ஆனால் யார் சலாமை பரப்புகின்றாரோ அவர் பெருமையை விட்டு பாதுகாப்பு பெற்றவராக இருக்கிறார் என்பதாக ஹதீஸ் இருக்கு. ஆனா நம்ம சலாமை எவ்வளவு அதிகமா சொல்லுவோமோ
அந்த அளவு நம்ம உள்ளத்துல பெருமையை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறுகிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரேனும் உங்க இடத்துல வந்து உபதேசம் கேட்டா நீங்க உபதேசம் செய்யுங்க என்பதா இது நம்ம கடமை என்பதா சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபி, நீங்க முஃமின்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், ஏனென்றால் உபதேசம் முஃமின்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கு என்பதா சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள என்ன பண்றது, யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்துல ஆலோசனை கேட்கறாங்க, யாரோ ஒருத்தர் உபதேசம் கேட்கறாங்க, நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு நேரத்தை ஒதுக்கி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். இதன் காரணமா குர்ஆன் ஆயத்தை அமல் செய்ய நன்மையும் கிடைக்குது, அதே போல ஹதீஸ் அமல் செய்ய நன்மையும் நமக்கு கிடைக்கிறது. அதே போல மூணாவது இருக்கிற தும்மினா அல்ஹம்துலில்லாஹ். இதுல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யார் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்களோ அவங்க நீங்க ரஹ்மத்துல்லாஹ் சொல்வது உங்கள் மீது கடமையாக இருக்கு என்பதாக சொன்னாங்க. அதே போன்று நோயுற்றவரை நலம் விசாரிப்பது, இதற்கும் பலவிதமான சுப செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம நோய் விசாரிக்காம விட்டோம் அப்படின்னா ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, எபன ஆதம் மரீது ஃபலம் தஊதுனி. அல்லாஹ் கியாமத் நாள் நம்மகிட்ட கேட்பானா, ஓ ஆதமுடைய மகனே, நான் நோயா இருந்தேன், நீ வந்து என் நலம் விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பானா, நான் நோயாக இருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்கவே இல்லை என்பதாக. அப்ப அந்த மனிதர் சொல்லுவாராம், யா அல்லாஹ், நீயே ரப்பா இருக்கிற, உனக்கு எப்படி நோய் வரும், உனக்கு நோய் வந்து நான் எப்படி நலம் விசாரிக்கிறது என்பதாக அவர் அந்த மனிதர் ஆச்சரியமாக கேட்பாராம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய ஒரு அடியான் முஸ்லிமான ஒரு நபர் நோயுற்று இருந்தார், நீ போய் நலம் விசாரிக்கல என்பதாக சொல்லுவாங்க. அப்ப முஸ்லிமான சகோதரன் நாம் நலம் விசாரிக்கிறது ரொம்ப முக்கியமான அமலா இருக்கு. அதே போன்ற மன் ஆத மரீதன் லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னah ஹத்தா யர்ஜிஅ. ஒரு மனிதரை நலம் விசாரிக்க நம்ம போறோமா இல்லையா, போய் பக்கத்துல அமரணும். எதுவரை நம்ம அங்க பக்கத்துல அமர்ந்து நலம் விசாரிச்சு திரும்பி வரோமோ அதுவரையும் நம்ம சொர்க்கத்துல ஒரு நிழல்ல இருப்பதை போன்று அவர் இருக்கிறார் என்பதா சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம், சொர்க்கத்துல கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி ஒரு நபர்கிட்ட நோயாளி பக்கத்துல உட்கார்ந்து நலம் விசாரிப்பது சொர்க்கத்துல கொஞ்ச நாள் அமர்ந்து வர்ற மாதிரி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று ஒருவர் நோய் ஆயிட்டாரு, அவர்கிட்ட நம்ம பகல்ல போய் நம்ம நலம் விசாரிக்கிறோம், பகல் நேரத்துல போய் நலம் விசாரிக்க நல்லா இருக்கீங்களா என்பதாக கேட்டோம் என்றால் அந்த பகல் முழுவதும் 1000 மலக்குகள் அவருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்கிறாங்க என்பதாக சொன்னாங்க. அதே போல ஒரு மனிதர் நோயுற்று இருக்கிறார், நம்ம போய் இரவு நேரத்துல மக்ரிபுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இஷால மக்ரிப்ல போய் நம்ம போய் நலம் விசாரிக்கிறோம், நல்லா இருக்கீங்களா, உடம்பு பரவாயில்லைன்னு கேட்டோம் அப்படின்னா அவர் பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு 1000 மலக்குகள் அந்த நபருக்காக வேண்டி ரஹ்மத்துக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறான் என்பதான் சொன்னாங்க. எனவே கடமைகள் 6 இருந்தாலும் அந்த 6 கடமைகளுக்கும் பலவிதமான சுப செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான மனிதர் மௌத்தாகிறார், அவர் ஜனாசா வரைக்கும் நம்ம கூட இருக்கிறோம், மௌத் எடுக்கிற வரைக்கும் ஜனாசா வரைக்கும் என்ன பண்றோம், கூட இருந்தோம்னா சொன்னாங்க அவருக்கு ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. ஒரு கீராத் என்பது உஹது மலையோட நன்மை என்பதாக சொன்னாங்க. அதே போன்று ஒருத்தர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்றாரு, பிறகு அடக்கம் பண்ற வரைக்கும் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா 2 கீராத் நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. 2 கீராத் நன்மைனா 2 உஹது மலையோட நன்மை என்பதாக சொன்னாங்க. ஆக இந்த 6மே கடமையான விஷயம். இந்த 6 கடமையான விஷயங்களை செய்யும் போது நமக்கு பலவிதமான சிறப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போன்ற முஸ்லிம் தங்களுக்கு மத்தியில ஒருத்தர் மற்றவருக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா பதட்டப்படுற மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது, அதாவது பயப்படுற மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு மத்தியில செய்யக்கூடாது. அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்ர் சஹாபி அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல ஒரு நபர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. உட்கார்ந்திருந்தவர் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்றுட்டு அவர் போயிட்டாரு. பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி நபித்தோழர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய செருப்பை எடுத்து மறைச்சு வச்சுட்டாரு. அப்போ அந்த முஸ்லிமான நபர்
அவர் போய் திரும்பி வந்த பார்த்து செருப்பை காணும். அவர் தேடுறாரு, தொலாவறாரு, இங்கே செருப்பு பார்த்தீங்களான்னு பார்த்தா சொல்லிட்டு. அப்புறம் இவர் என்ன பண்றாரு, எடுத்து வச்சவர், நான் தாங்க எடுத்து வச்சேன் சொல்லி திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, ஏன் இப்படி எடுத்து வச்சீங்கன்னு கேட்டா, விளையாட்டுக்காக வேண்டி எடுத்து வச்சேன், ஒரு 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 சும்மா விளையாட்டுக்காக வேண்டி எடுத்து வச்சேன், திருடி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்னா கிடையாது என்பதா சொன்னேன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோபமாயிடுறாங்க. சொன்னாங்க, உங்க சகோதரன் நீங்க பதட்டப்படுத்தினீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க என்பதா கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யாருக்கு நான் விளையாட்டுக்கு தான் எடுத்து வச்சேன். மீண்டும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்க சகோதரன் நீங்க இது பயப்படுத்தினீங்களே, பதட்டப்படுத்தினீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க என்பதா 2 முறை 3 முறை அதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டாங்க. எனவே இது இருக்கக்கூடிய நடந்தக்கூடிய விஷயங்கள்ல எப்பவுமே ஒரு நபர் என்ன பண்ணக்கூடாது, பதட்டப்படுற மாதிரி வேண்டும் என்று செய்யவே கூடாது. அது விளையாட்டும் செய்யக்கூடாது, சீரியஸாகவும் செய்யக்கூடாது. எப்பவுமே என்ன கூடாது, யாரையும் நம்ம பதட்டப்படுத்தக்கூடாது. அதே போன்று ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமை பார்த்து இழிவாக கருதக்கூடாது. ஒரு நம்ம சிலர் என்ன பண்ணுவாங்க, சில பாவமான விஷயங்களில் ஈடுபடலாம், அதாவது செயல்பாடுகள் சரி இருக்காது. அதுக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது, பாவத்தை தான் வெறுக்க வேண்டும். யார் அந்த பாவம் செய்கிறாரோ, தவறு செய்கிறாரோ அவரை நம்ம வெறுக்கக்கூடாது என்பதா வந்திருக்கிறது. எனவே நாம் முஸ்லிமான சகோதரை ஒருபோதும் இழிவாக கருதக்கூடாது. ஒருமுறை அதற்கு ஹசன் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல சில ஒரு கூட்டம் வந்தாங்க. இவங்க வந்து கவர்னரா இருக்கிறாங்க. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரா இருக்கிறாங்க. அவங்க இடத்துல ஒரு கூட்டம் வருது, ஒரு ஜமாத் வந்து சந்திக்க வருது. அப்போ அந்த ஜமாத்துல அரபுகளும் இருக்கிறாங்க, அரபு அல்லாத அடிமைகளும் இருக்கிறாங்க. அப்ப அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அரபுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில அன்பளிப்புல கொடுத்தாங்க. அரபு அல்லாதவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு தெரியுது. உடனே அவங்க கடிதம் எழுதுறாங்க, சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க அரபுகளுக்கும் அரபு அல்லாதவர்களுக்கும் நீங்கள் வித்தியாசம் காட்டுவதற்கு இல்லையா, இது ஒன்றே போதும். நீங்கள் அதாவது ஒரு மனிதர் மோசமானவர் என்று முடிவு செய்வதற்காக வேண்டி, எனவே நீங்கள் இந்த மாதிரியான செயல்களை மீண்டும் செய்யவே கூடாது என்பதா சொன்னாங்க. எனவே சின்ன சின்ன விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, ஒரு மனிதரை ரொம்ப கண்ணியப்படுத்துறது, ஒருத்தரை இழிவுபடுத்துறது, கண்ணியம் அதாவது இழிவா நினைக்கிறது, சாதாரண நினைக்கிறது, இவர் என்னங்க, இவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க என்பதா சொல்லி என்ன பண்றோம், நம்ம சாதாரண நினைக்கிறது, இது அறவே கூடாது. எல்லாத்தையும் சரிசமமான முறையிலே பார்ப்பதை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதே போல ஒரு சில முஸ்லிமை கோபப்படுத்தக்கூடாது. நல்லாதான் இருக்கிறோம் ஆனமன்ற சில சமயத்துல சில நபர்கள் கிண்டல் பண்ணி கோபப்படுத்துறது, சில விஷயங்கள் எதை நம்ம கோபமாக தெரியும் சொன்னா அந்த விஷயங்களை சொல்லி கோபப்படுத்துவது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்துல ஒரு சின்ன இந்த சம்பவம் நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஒரு முஸ்லிமை கோபப்படுத்துறது இருக்கிறது, அது அல்லாஹ்வையும் ரசூலையும் கோபப்படுத்துறது என்பதாக சொன்னாங்க. ஒரு முஸ்லிமை கோபப்படுத்துறது எப்படிப்பட்ட விஷயம், வெறும் அந்த மனிதரை கோபப்படுத்துறது கிடையாது, மாறாம் அல்லாஹ்வை கோபப்படுத்துறது, அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்துறது என்பதாக சொன்னாங்க. எனவே நாம எந்த காரணத்தை கொண்டு ஒரு முஸ்லிமை என்ன பண்ணக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. அதே போன்று முஸ்லிமை சபிக்கூடாது. நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான், இஸ்லாமிய சகோதரர்கள் தான், அவர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சபிக்க கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினான அடியார் சபிக்கிறது அவருக்கு அழகல்ல என்பதா சொன்னாங்க, அவருக்கு பொருத்தமானதல்ல. ஒரு முஃமினான மாட்டாரு, யாரையுமே சபிக்க மாட்டாரு, யாரையுமே சபிக்க மாட்டார். சபிப்பது அவருடைய அந்தஸ்துக்கு உகந்ததல்ல என்பதாக சொன்னாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரர் குறையை தேட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வலா தஜஸ்ஸசு, ஒருவர் அவருடைய குறையை தேட வேண்டாம். நமக்கு மத்தியில் என்ன பண்றது, குறையை தேடக்கூடாது. பாருங்க, எல்லா மனிதரும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை நினைப்பாங்க, நம்ம சரியா நடந்து கொள்ளணும், 100க்கு 100 சரியா நடந்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. ஆனா மனிதன் என்ற அடிப்படையில எல்லா மக்களிடையுமே குறைகள் என்பது நடக்கதான் செய்யும். அது எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு உயர்ந்த அதாவது அதிகமான வயதுள்ள மனிதனாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, சின்னவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உலகத்தில் பெற்றிருந்தாலும் சரி,
தவறு குறை என்பது நடக்கதான் செய்யும், ஏனென்றால் அவர் மனிதராக இருக்கிறார். எனவே அந்த குறைகளை நாம் தேடி தெரியக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி குறைகளை தேடி திரிவது ஹராமாக்கி இருக்கிறான். எனவே நாம் அதை விஷயத்தை விட்டு கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ஒரு முஸ்லீம் நமக்கு ஒரு தேவையில் இருக்கிறாரு. ஒரு முஸ்லிமுக்கு காசு பண்ண தேவை இருக்கலாம், அல்லது வேறு எதுவும் தேவைகள் இருக்கலாம். அவருக்கு சில உதவிகளை செய்யற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கூட்டு போய் விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு தேவையா இருக்கலாம். அந்த தேவைகளை அஞ்சனம் பண்றது, அந்த முஸ்லீமை நம்ம தேவையை பூர்த்தி செய்வது, உதவி செய்வது. ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இஅ்திகாஃப்ல பள்ளிவாசலை விட்டு வெளியே போக கூடாது. அப்போ ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, பள்ளிவாசல துவா செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அதிகமான கடன்கள் இருக்கு. அப்ப நீ இந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெரிஞ்சு கொள்றாங்க. அப்போ அந்த நபர் சொல்றாரு, எனக்காக வேண்டி நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா என்பதாக கேட்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே இஅ்திகாஃபை விட்டுவிட்டு நேரம் வெளியே கிளம்புறாங்க. அப்ப அந்த நபர் கேட்கிறா, என்ன நீங்க இஅ்திகாஃப்ல இருக்கிறீங்க, டக்குன்னு வெளியே வந்துட்டீங்களே என்பதாக ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்க மதீனாவுல இஅ்திகாஃப் இருந்தாங்க. பக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த கபர்ல இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன். எவரொருவர் தன்னுடைய சகோதரருடைய தேவைக்காக வேண்டி நடந்து சென்று உதவி செய்கிறாரோ அவர் 10 ஆண்டுகள் இஅ்திகாஃப் நன்மை கிடைக்கும். நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் தானே விடுறேன், அதை நான் பின்னாடி கலா பண்ணிக்கிறேன் என்பதாக சொல்லி பண்ணாங்க. போய் அந்த நபருக்கு அவன் சிபாரிசு செஞ்சாங்க. எனவே கண்ணியத்துக்கு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் சமத்துவத்துடன் நல்ல ஒரு சகோதராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றார். எனவே நமக்கு மத்தியில் அதிகமான உதவிகள் செய்து கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில் கடமைகளை சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவி வானத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ஹதீஸ் இருக்கிறது, யதுல்லாஹி அலல் ஜமாஅ, ஜமாத்துடன் தான் அல்லாஹ்வுடைய கூட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதாக வந்திருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒற்றுமையா இருந்து முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய உதவிகளை நேரடியாக பெறக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.